கள்ளக்காதலிக்கு கடமை தவறாது உண்மையாக இருந்திருக்கிறார் இங்கு ஒரு திருமணமான காவலர். அதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட குளறுபடி இளம் சிறார்களை அறிவாளை தூக்க வைத்திருக்கிறது. தூத்துக்குடி திரேஸ் நகர் பகுதியில் இல்லத்தரசி வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தாளமுத்து நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் சென்றிருக்கிறது. சம்பவ இடத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த போலீசார் மோப்பநாயை அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். பட்ட பகலில் இந்த படுபயங்கரத்தை செய்தது 2 சிறார்கள் என தெரிய வந்தபோது காவல்துறையினரே ஒரு கணம் அதிர்ந்து போயுள்ளனர். கொல்லப்பட்டவரின் பெயர் சக்தி மகேஸ்வரி. இவருடைய கணவர் கர்நாடகாவில் வேலை பார்த்து வரும் நிலையில் இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு சக்தி மகேஸ்வரிக்கும் தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த ராஜேந்திரன் என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு இருவரும் நட்பாக பழகி வந்துள்ளனர். ராஜேந்திரனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் மகன் உள்ள நிலையில் அவர் கட்டுப்பாட்டை இழந்து சக்தி மகேஸ்வரியுடன் கள்ளக்காதலில் விழுந்துள்ளார். இந்த விவகாரம் ராஜேந்திரனின் மனைவிக்கும் மற்ற குடும்பத்தினருக்கும் தெரியவர அனைவரும் சக்தி மகேஸ்வரியுடனான ரகசிய உறவை கைவிடும்படி கண்டித்துள்ளனர். ஆனால் ஏட்டையாவோ கடமை தவறாத கள்ளக்காதலனாக மாறி சக்தி மகேஸ்வரியிடமே கட்டுண்டு கிடந்ததாக தெரிகிறது. இதனால் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட்டு ராஜேந்திரனின் மனைவி அவரை பிரிந்து சென்றிருக்கிறார். தன்னுடைய தாய் தந்தை பிரிவிற்கு சக்தி மகேஸ்வரிதான் காரணம் என ராஜேந்திரனின் 15 வயது மகன் உறுதியாக நம்பியுள்ளார். அதோடு பாசக்கார தந்தையும் கள்ளக்காதலிதான் வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்த காரணத்தால் அந்த பெண்ணை தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அந்த சிறுவனுக்குள் தோன்றியிருக்கிறது. சக்தி மகேஸ்வரிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் ராஜேந்திரனின் மகனும் மற்றொரு 16 வயது சிறுவனும் சேர்ந்து கொலை திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி சம்பவம் நடந்த அன்று கொலை ஆயுதத்தோடு சக்தி மகேஸ்வரி வீட்டிற்குள் சென்ற இருவரும் அந்த பெண்ணை வெட்டி படுகொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 சிறார்களையும் பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.